கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். கடைசியாக நீங்கள் எப்போ வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னு. இப்படி அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதயம் சம்பந்தமான நோய்கள் கூட வராது. அரிப்பு, அலர்ஜி, ஒவ்வாமை, ரத்தத்தை கூட சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் டாக்டரான்னு கேட்பீங்க. கூகுளில் அடித்து காமிச்சா நம்பிடுவீங்க. கூகுளில் அடித்து காமிக்கிறேன்னு பார்த்துங்க. கூகுளில் தான் போட்டிருக்கு. புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். புற்றுநோயை கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா ஜூஸ் எடுத்து இந்த புற்றுநோயாளிகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. இதையும் நெல்லிக்காய் சாறையும் கலந்து கொடுக்கிறார்கள். போடக்கூடிய சாதாரண காயாக நினைத்தது தான் மக்கள் செய்த மிகப்பெரிய குற்றம். வெள்ளரிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த வெள்ளரிக்காய் விளம்பரத்தை தயவு செய்து அனைவருக்கும் பகிருங்கள். வெள்ளரிக்காயை பற்றி விளம்பரம் படுத்த எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் இல்லை. நான் மெக்னீசியம், பொட்டாசியம், மாங்கனீசு, ஃபைபர்னு சொல்கிறோம்ல, ஃபைபர், புரதம், விட்டமின் சி, விட்டமின் கே, இப்படி எல்லாமே இருக்குது. இது என்ன